ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் முத்து என்ற பெயருடைய எளிய மனம் கொண்ட ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அவர் பணக்காரர் அல்ல, ஆனால் மனநிம்மதியுடன் வாழ்ந்த மனிதர். முத்து, நம்ம கையில பணம் கம்மிதான், ஆனா மனசுல நிம்மதி இருந்தா அதுவே ராஜா வாழ்க்கடா. அதான் அப்பா, எனக்கு அதுவே போதும். நீங்க நல்லா இருந்தாலே எனக்கு செல்வம் இருக்கிற மாதிரி தான். என்னப்பா, இன்னைக்கு காட்டுக்கு போய் விறகு வெட்டலையா? போணும்பா. சரிப்பா, நேரமாயிடுச்சு. நான் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வர்றேன். சரிப்பா, காட்டுல கவனமா இரு. அவசரம் வேண்டாம், நிம்மதியா போயிட்டு வா. வழக்கம்போல் முத்து அன்று கூட காட்டுக்குச் சென்று விறகு வெட்டிக் கொண்டிருந்தான். மரங்களை வெட்டும் சத்தம் அந்த காட்டின் அமைதியை நிரப்பிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென அவன் இதுவரை கேட்டிராத ஒரு மர்மமான அசுர குரல் காட்டின் ஆழத்திலிருந்து எதிரொலித்தது. குரல் வந்த திசையை நோக்கி அவன் மெதுவாக நகர்ந்தான். யார் அது? யார் என்னை அழைக்கிறது? இந்த காட்டில் என்னைத் தவிர வேறு யாரும் இல்லையே. பயம் கலந்த ஆவலுடன் முத்து அந்த பகுதியை நோக்கி மேலும் முன்னேறினான். அவனுக்கு தெரியாமல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணம் அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது. பின்னாடி பார் முத்து, நான் தான் உன்னை அழைத்தேன். இந்த அரச மரத்தடியில் உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய ரகசியம் இருக்கிறது. யார் நீங்க? எப்படி பேசுறீங்க? பயப்படாதே முத்து, நான் இந்த அரச மரத்தில் வாழ்கிறவன். அரச மரத்திலா? மரத்துக்கு பேச முடியுமா? மனசு இருந்தா மரத்துக்கும் பேச முடியும். உன் மனசு எனக்கு பிடிச்சது. என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒரு சாதாரண விறகு வெட்டிதான். உன் உழைப்பையும் உன் நேர்மையையும் பார்த்து, முத்து, உனக்கு ஒரு உதவி பண்ணலான்னு இருக்கேன் முத்து. என்ன உதவி செய்ய போறீங்க? ஏன், வேறு கீழ் 3 பானையில் தங்க காசு இருக்கு, நீ எடுத்துக்கோ முத்து. உண்மையாகவா சொல்றீங்க? நான் அதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ, உனக்குத்தான். ஆனா கவனமாக இரு. ஆசை வந்தால் மனசு மாறும். உடனே இந்த மரம் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு குழி நோடி பக்க ஆரம்பிச்சிட்டான். முத்து தங்க பானைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். முத்து ஜாடியை திறந்த பின்பு அதில் ஒளிரும் தங்க காசை கண்டவுடன் அவருடைய மனசு மெதுவாக மாறிக்கொண்டது. அறிவற்ற பேராசை அமைதியிருந்த மனதை சிதைக்கும் விதமாக அதன் செழிப்பும் மகிழ்ச்சியும் அவரை கவர்ந்தன. என்னப்பா முத்து, இந்த தங்கமெல்லாம் எங்கிருந்து? யார் கொடுத்தது? எனக்கு காட்டிலிருந்து இந்த தங்கம் கிடைத்ததப்பா. 3 பானை தங்கம் இருக்கு. ஒரு பானை மட்டும் குறைவா இருக்குப்பா. அதையும் நான் நிரப்ப போறேன். டேய், அதுதான் ஆரம்பண்டா. பேராசை ஆரம்பமாகிற இடம் அதுதான். இல்லப்பா, ஒரு பானை தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும், அப்புறம் நிம்மதியா வாழலாம். மகனே, நிம்மதி வர்றதுக்கு பானை நிறைய வேண்டாம், மனம் நிறைய இருந்தா போதும். அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை, நிம்மதி வரவில்லை. பேராசை மட்டும் மெதுவாக அவன் மனதை முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டது. என்னப்பா, இன்னும் தூங்கலையா? என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? அப்பா, அந்த பானை தான் என் மனச விடவே மாட்டேங்குது. 3 பானை தங்கம் இருக்கேப்பா, ஒரு பானை மட்டும் குறைவா இருக்கு. அதை நிரப்பிட்டா எல்லாம் முழுமையடைஞ்ச மாதிரி தோணுது. முழுமை பானையில இல்லப்பா, மனசுல இருக்கு. தெரியும்பா, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. கண்ணை மூடினா கூட அந்த பானை தான் தெரியுது. அதுதான் பேராசைப்பா. தூக்கம் போக வைக்கும், நிம்மதியையும் பறிக்கும். அவன் அப்பா சொன்ன வார்த்தைகளை ஒரு துளி கூட கேட்கவில்லை. அடுத்த நாளிலிருந்து முன்பை விட அவன் இன்னும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். காலை விடியற்காலமே எழுந்து இரவு தாமதமாக வீடு திரும்பினான். விறகு வெட்டினான். உடல் வலித்தும் மனம் நிற்கவில்லை. உழைத்து சம்பாதித்த பணத்தை அவன் ஒருபோதும் வீட்டுக்குக் கொண்டு வரவில்லை. அந்த பணத்தை சிறிது சிறிதாக தங்கக் காசாக மாற்றி அந்த குறைவான பானையில் போட்டு வந்தான். ஒவ்வொரு நாளும்
பானையை பார்த்தான். ஆனால் அது ஒருபோதும் நிரம்பவில்லை. பேராசை அவனை உழைப்பாளியிலிருந்து அமைதியற்ற மனிதனாக உழைத்து உழைத்து அவனுடைய உடல் மெலிந்து போய்விட்டது. மனசுக்குள் பாரம் அதிகமானது. ஆனால் அந்த பிரச்சனையை யாரிடம் சொல்லுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. எதை செய்தாலும் அந்த குறைவான பானை அவனை விடவே இல்லை. அப்போதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தான் அவனுடைய அன்பு நண்பன். இவனிடம் சொன்னால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி அந்த நண்பனை சந்தித்தான். நடந்த அனைத்தையும், அரசமரம், தங்க பானைகள், தன் பேராசை, தூக்கம் இழந்த இரவுகள் எல்லாவற்றையும் அவன் நண்பனிடம் விரிவாக கூறினான். அவன் பேசி பேசி முடித்தபோது அவன் மனசு சிறிதளவு இலகுவானது. இப்போது தீர்வு சொல்ல வேண்டிய நேரம் அந்த நண்பனுடையது. ஒன்னும் கவலைப்படாத முத்தோ, அந்த 3 பானை காசும் எடுத்த இடத்திலே கொண்டு போய் வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். அப்படியா சொல்ற? ஆனா நான் உழைச்ச காசும் அதுல போட்டிருக்கேனே, என்ன பண்றது இப்போ? இதுல தான் ஒரு பாடம் இருக்கு. பெரிய செல்வம் தங்கம் அல்ல, உன் மன நிம்மதி தான் செல்வம். சரி, நான் அவங்க ஜாடிகளை பழைய இடத்துலவே புதைக்கிறேன். எனக்கு இப்போ மன நிம்மதி முக்கியம். நன்றி நண்பா. நீ இல்லாமல் போனால் நான் இன்னும் அந்த பேராசையில் சிக்கிக் கொண்டிருப்பேன். விறகு வெட்டி நண்பனின் அறிவுரையை கேட்டுக்கொண்டு தங்க ஜாடிகளை அங்கு இருந்த இடத்திலேயே புதைத்தான். அப்பொழுதுதான் அவரது பழைய மனநிம்மதி திரும்பியது. அவன் நினைத்தான், நான் இப்போது எந்த ஒரு ஆசையும் பின்தொடர மாட்டேன். நான் இப்போது என் மன நிம்மதியை மீட்டுக்கொள்வேன். அந்த நிமிடமே அவனது மனம் சாந்தியாக பழைய அமைதியை மீட்டது. அவன் புரிந்து கொண்டான். அப்பா, நான் இப்போது புரிந்து கொண்டேன். செல்வம், தங்கம் அவை மனநிம்மதியை தராது. ஆம் மகனே, உண்மையான செல்வம் உள்ளே இருக்கிறது. மன நிம்மதிதான் பெரிய செல்வம். நான் இனி ஆசையை அளவோடு வைத்திருப்பேன். மன நிம்மதியையே முன்னுரிமை செய்வேன். நல்லது. இதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. மனசாந்தி உள்ளே இருந்தால் வாழ்க்கை எளிதாகும். பேராசை விட்டுவிட்டால் மனநிம்மதி எப்போதும் என்னுடன் இருக்கும். நன்றி அப்பா. நீ புரிந்து கொண்டாய் மகனே, வாழ்க்கையின் பெரும் செல்வம் இதுவே. கதையின் கருத்து: பேராசை மனநிம்மதியை அழிக்கிறது. ஆசையை அளவோடு வைத்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதுபோன்ற கதைகளுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து சப்போர்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.